இப்ப நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரதில்ல சார். இப்ப யுஎஸ் மார்க்கெட் ஷட் டவுன் ஆகி இப்ப மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து இன்னும் குறைவாக தான் இருக்கு இல்ல மார்க்கெட்ல. ஆமா. இப்போதைக்கு இன்னும் இருக்கு. அது ஏன்னா, ஸ்டில் குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கு. 2வது இப்போ ஒரு ரீசென்ட்டா ஃபெட்டோட மினிட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மினிட்ஸ் படி பார்த்தா, அந்த அளவுக்கு ரேட் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா, ஆல்ரெடி பணவீக்கம் அதிகமாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரேட்ட குறைச்சா, அந்த பணவீக்கம் இன்னும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபெட்ல வந்து ஓகே இப்போதைக்கு இன்னொரு ரேட் எதுவும் குறைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதையே அவங்க கண்டினியூ பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, இட் வில் பிகம் ஸ்டில் நாட் அட்ராக்டிவ் ஃபார் தி எஃப்ஐஐஸ் டு கோ டு தி யுஎஸ் மார்க்கெட். அங்கே லோக்கல்ல வேணா யுஎஸ் மார்க்கெட் அட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர பட் ஃபார் எஃப்ஐஐஸ் இட்ஸ் நாட் அட்ராக்டிவ். அவங்க வந்து ஜனவரிக்கு அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் நோக்கி தான் வருவாங்க அங்கே. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் ஸ்டில் இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி ஜனவரியில் அகெயின் மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் குட் டர்ன் அரவுண்ட்.